ஞான பரம்பரா சாம்ஸ்கிருதி ஐக்கிய கேந்திரம் சம்ஸ்கிருதத்தில், தமிழில் பாரதத்தின் ஞான பரம்பரை மற்றும் கலாச்சார மையம், ஆங்கிலத்தில் சென்டர் ஃபார் இந்தியன் விஸ்டம் ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ். இது ஹோஸ்ட் பண்ணுறது ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்த யூனிவர்சிட்டி, ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்த எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அது ஹெட் குவார்ட்டர்ஸ் வேலூர்பட்டில் இருக்கு. அந்த வர்ச்சுவல் கிளாஸஸ் ஆகுங்க, அங்கேருந்து நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுவோம். இந்த கிளாஸஸ் நிறைய சார்பு எடுப்பாங்க. தமிழ் எடுப்பார் புத்திதானந்த சுவாமி இது பண்ணுறது, புத்திதானந்த சுவாமி அவர் கலக்கலைகள் இருக்காருக்கும். அவர் தமிழ் படைகள்லாம் பண்ணுவார். நான் கொஞ்சம் கிளாஸ் எடுப்பேன், கீதா உபனிஷத்து. அப்புறம் நிர்மலேஸ்வரன் எடுப்பார். ராமகிருஷ்ண மிஷன் நிறைய சாதுக்கள் பல மொழிகளில் நம்ம எடுக்கலாம். ஸோ பொதுவாக ஆரம்பிக்கலாம். நாங்கள் விவேகானந்த பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிக்கச்சே முதல்ல நான் மட்டும்தான் இருந்தேன். ஏகமேவா துவிதீயம். அப்போ என்ன பண்ணுறது, நான் கொஞ்சம் கீதையும் மெடிடேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப் சுவாமி ஈஸ்வரனுடைய அற்புதமான புத்தகம் வச்சு ஆரம்பித்தோம். இப்போது நாங்கள் 18 கோர்ஸ் நடத்துகிறோம், ஆன்லைனில் ஆஃப்லைனில். 11 சாதுக்கள் எடுக்கிறாங்க. நான் முதல்ல முயற்சி பண்ணேன், பெரிய பண்டிதர்கள் கூப்பிட்டு எடுக்கலான்னு. நிறைய பண்டிதர்கள் கல்விதான் இருந்தாங்க. சம்ஸ்கிருதம் தெரியும், வேதம் தெரியும். பக்தர்கள் சொன்னாங்க, இந்த பாரதிய ஞான பரம்பரை கலாச்சாரத்தில் அதை பற்றி சாதுக்கள் சொன்னால் தான் நாங்கள் கேட்போம். பிரம்மச்சாரி அதை கூட பரவாயில்ல, சாதுக்கள் தான் சொல்லணும். அதனால் இந்த மகாபெரிவர் சொல்லுவார், நீ காவிய துணையை போட்டுண்டாக்க உனக்கு கமிட்மெண்ட் டு சொசைட்டி அண்ட் த வேர்ல்டு. நீ வேதாந்தத்தையும் பாரதிய கலாச்சாரமும் பாரதிய ஞான பரம்பரையும் அதை பரப்புறது உன்னுடைய உன்னுடைய டியூட்டி. அதனால் எல்லாருக்கும் நான் சொல்லிட்டாங்க, பிரம்மச்சாரி நிறைய பேர் இருக்காங்க. அங்கே பிரம்மச்சாரி சன்னியாசம் 6 மணி கிளாஸ் ஆரம்பிக்கணும். இப்போ நிறைய கிளாஸ் எடுக்கணும். கீதா உபனிஷத்து அண்ட் யோக உபனிஷத்து, அதுக்கப்புறம் யோக சூத்ரா, அது இதெல்லாம் நம்மளே படித்தது கிடையாது. அதெல்லாம் கூட எடுக்கணும். இப்போ தமிழில் நிறைய இது பண்ணுவார். அங்கேருந்து வர்ச்சுவலாக நடத்துறதுனால இந்த உலகம் எல்லாம் பார்க்கும்போது அங்கேருந்து ஹோஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் இதுக்கு சொன்ன நிர்மலேஸ்வரனுக்கு இப்போ இந்த தட்சிணை இல்லைன்னாக்க யாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஒரு நாமினல் ஃபீஸ் எடு, கொஞ்சம் பரீட்சை எழுதணும். பரீட்சைனாக்க கொஸ்டின் சொல்லுவோம், ஆன்சர் சொல்லுவாங்க. நீங்கள் எழுதினா என்னங்க அது சர்டிஃபிகேட் கொடுப்போம் யூனிவர்சிட்டியில். இந்த ஐடியா வச்சு ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி பெரியவருடைய கரகமனத்தில் இந்த பாரதிய ஞான பரம்பரை மற்றும் கலாச்சார மையம் இந்த மல்டிபர்பஸ் ஹால் ஆரம்பிக்கிறது. அது அவருடைய ஜெய ராமகிருஷ்ண கடைசி இருக்கிற கேட்க ஜெய ராமகிருஷ்ண ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोश्चित्वा प्रणमामि मुहुर्मुहुः. नमस्ते राजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. நம்முடைய சன்னியாசி சங்கத்திலே இந்த நல்ல நாள், இந்த கல்ச்சரல் சென்டர் இடத்துல இனாகுரேஷன் ஆகியிருந்தது.
கோபால் சீனிவாசனும் மற்றும் அவர் ட்ரஸ்ட்டு எல்லாரும் சேர்ந்து ரொம்ப பெரிய புண்ணியக்காரை பண்ணிட்டு இருக்கிறார். மனுஷனுக்கு எல்லாருக்கும் யாராக இந்த வேலையில் உதவி செய்திருக்கணும் எல்லாரும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அன்னை சாரதா தேவியாருடைய சுவாமி விவேகானந்தருடைய அளவு எப்பவுமே பொழுது கொண்டிருக்கட்டும். அவர்களுக்கு எல்லாம் ஆயுள் ஆரோக்கிய சௌபாகியம் கிடைக்கட்டும், பக்தியையும் சக்தியும் முக்தியும் கிடைக்கட்டும் அப்படின்னு வாழ்க்கை பழக்கம் செய்கிறேன். இந்த ஒரு அருமையான மையத்தில் எல்லாருக்கும் எந்த பாரதநாட்டம் வேண்டும். அதுக்கு மூலமான சாஸ்திரங்கள், வேதங்கள், புராணங்கள், பகவத்கீதை, பாகவதம் எல்லாம் நம்ம மக்களுக்கு வேண்டியதான விஷயம் எல்லாம் இருக்குது. அது அவரவர்கள் மொழியிலே கொடுக்கப்படும். அது இல்லாமல் சமஸ்கிருதத்திலே சமஸ்கிருதத்திலே படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். ஆகவே ஞான பிரசாரம், ஞான தானம் தான் எல்லாத்துக்கும் அதிகமான தானம். இரண்டு விதமான தியானம் உண்டு. ஒன்று உலகே ஞானம், ரெண்டாவது ஆன்மீக ஞானம். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், நாம் இந்த உலகே ஞானத்தை மாற்றி குடிச்சு நல்லா வேண்டியிருக்கோம், ஆன்ம ஞானத்தை கொடுக்க மறந்துட்டோம். உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஆன்ம ஞானம் கொடுத்தா நமக்கு அப்போ சத்திய நிஷ்டை வரும், புனிதமான வாழ்க்கையை வாழணுன்ற ஆசை வரும், சுயநலம் இல்லாத சேவை செய்யணுன்ற ஆசை வரும், பகவான் அந்த பக்தி வரும், ஆஸ்தி வரும், ஆஸ்திக்கம் வரும், மற்றும் மனுஷனுக்கு பிரார்த்தனை ஒரு சக்தி வரும். இது வந்ததுன்னா உண்மையான இது கேரக்டர் சொல்லணும், சாரித்திரம் இது கிடைக்கும். இதெல்லாம் நம்ம இது ரெண்டும் கலந்து கொடுத்துருந்தாலும் உலக வாழ்க்கையில் வேண்டியதான ஹியூமனிட்டிஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் எல்லாம் கற்றுக்கணும். அதை கூடவே ஆன்மீக ஞானத்தை கொடுக்கணும். எப்படி புனிதமான வாழ்க்கையை நம்ம வாழணும், எப்படி சத்தியவசனம் பிடிச்சி சத்தியத்தை பிடிச்சி வச்சுக்கணும், எப்படி நம்ம சுதனை சுயநலம் இன்மையோட சேவை செய்யணும். எல்லா மனிதர்களுக்கும் பகவான் இருக்கார். மனிதனுடைய சேவை, ஈஸ்வரனுடைய சேவை, பரமேஸ்வரனுடைய சேவை நினைச்சிட்டு எல்லாரும் சேவை செய்யணும். மற்றும் பகவான் இருக்கான், நாம் எல்லாரும் அவனுடைய அரசர்கள். எங்கே எந்த ஜாதி, எந்த மொழி, எந்த நாடு எல்லாம் வித்தியாசம் கிடையாது. நாம் எல்லாரும் இறைவனுக்கு கொண்டிருக்கணும். ஆகிய எல்லாரும் ஒருத்தருக்கு பேசிக்கணும். இறைவனுடைய வசதியை குடும்பம் சொல்கிற போல நாம் வாழ்க்கையில் வாழணும். இதையும் நாம் கற்றுக் கொடுத்து போகிறோம். இதுதான் நம்ம வைதிக சம்பிரதாயம், பாரதிய சம்பிரதாயம். அதுக்காக இந்த சட்டம் ரொம்ப அருமையான சட்டம். இது வளர்ந்து ஆயிரம் நல்ல சாதித்திருவாங்க மக்கள். நல்லா படித்து உலகை படிக்க இருக்க வாழ்க்கை டெக்னாலஜியும் தெரியும், இன்ஜினியரிங் தெரியும், டாக்டர்களோட இந்த படிச்சுவாங்க. அதனோட எல்லாருக்கும் நல்ல காலத்தில் இருக்கும். சத்தியத்தை பிடிச்சி வச்சுட்டு போவாங்க. புனிதமான வாழ்க்கை வாழ்வார்கள். வேதங்களுக்கு எல்லா சேவையும் செய்வார்கள். அப்புறம் எல்லாரும் இறைவனுடைய குழந்தைகளை வச்சுட்டு எல்லாரும் நேசிப்பார்கள். அந்த மாதிரி மக்கள் தயார் செய்வதற்காக நம்ம இந்த மையத்தை அனுப்பிச்சிருக்கோம். இது ஆரம்பிச்சதுக்கு யார் உதவி செஞ்சிருக்காரோ எல்லாருமே அவர்களுடைய அருள் எப்பவும் பொழுது கொண்டிருக்கும் பிரார்த்தனை செய்து இந்த வாய்ப்புக்கு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த வார்த்தை முடித்துக் கொள்கிறேன். ஜெயராம் கிருஷ்ணன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ಕಾಂಚೀಪುರದಲ್ಲಿ ಮರ, ಕಾಂಚೀಪುರ ಕಾಂಚಿ ಮಾಡುತ್ತೆ. स्वस्ति श्रीमदखिल भुवमण्डलालङ्कार त्रयस्त्रिंशत्कोटिदेवता सेवित श्री कामाक्षी देवी सनातन श्रीमदेकाम्रनाथ श्री हस्तिगिरिनाथ साक्षात्कार परमाधिष्ठान सत्यव्रत नामाङ्कित काञ्ची दिव्यक्षेत्रे शारदा मठ सुस्थितानां
अतुलित सुधार समाधुर्य कमलासनगामिनी धम्बिल्ल संफुल्ल मल्लिका मालिका निशम्दन करंदझरी सौवस्तिक वांगनिकुंभ विजृंभणानंद धुंदलित मनीषि मंडलानां अनवरता द्वैत विद्या विनोद रसिकानां निरंतरालंकृतीकृत शांति कांति भोम्ना सकल भुवन चक्र प्रतिष्ठापक श्री चक्र प्रतिष्ठा विख्यात यशोलंकृतानां निखिल पाषंड षण्ड चंडकोद्भर्गतेन वशदीकृत वेद वेदांत मार्ग षण्वद प्रतिष्ठापकाचार्याणां श्रीमद् परमहंस परिव्राजकाचार्य वर्य जगद्गुरु श्रीमद् शंकर भगवत्पादाचार्याणाम् अधिष्ठाने सिंहासनाभिषिक्त श्रीमद् जयेन्द्र सरस्वती संयमीन्द्राणाम् अन्ते वाधिवर्य श्रीमद् शंकर जयेन्द्र सरस्वती श्रीपादैः तदन्ते वाधिवर्य श्रीमद् सत्य चंद्रशेखरेन्द्र सरस्वती श्रीपादैश्च शरणारविन्दयोः प्रसादम् अनुगृहीतोऽयम्। தமிழ் வரை அதோட கூட சம்ஸ்கிருதம் ரெண்டு நடக்கும். கீதையில் பகவான் சொன்னார், பகவோ ஞான தபஸா புல்லாமது பாவமாகதாக ஞான தபஸ் ஞானயக்கேன தேனாகும் இஷ்டஸ்யாமிக்கு வேமதி. நான் ரொம்ப ஆனந்த அடைவேன்னு சொன்னார். ஞான தபஸ் ஞான யுத்தம் ரெண்டு இந்த மல்டிபல் ஸ்லோகத்தில் எப்பயுமே நித்த பிரவாகமாக இருக்கணும். தமிழில் என்னென்ன பேச போகிறார் புத்திதானது இருக்காரு, அவர் தமிழில் கொஞ்சம் பெரிய போகிறாரு என்ன படப்படுது. ஸ்ரீ குருபியோ நமஹ. நம்முடைய இந்த பாரத தேசமானது மிகவும் பழமை வாய்ந்த நாடு. ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, உத்தரம் யத் சமுத்திரஸ்ய ஹிமாத்ரிய சைவ தட்சிணம் வருஷம் தத் பாரதம் நாம பாரதி யத்ன சந்ததி. அதாவது மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய இமயமலை ஒரு புறமும் கடல்கள் சூழப்பட்ட தேசம் மறுபுறமும் இருக்கக்கூடியது தான் இந்த பாரத தேசம். அந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாரதியர்கள் என்று பெயர். இது ஒரு புரிதலுக்காக வேண்டி நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை மிகவும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று அதற்கு ஒரு வியாக்கியானம் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டார் பெருமானார் ராமானுஜர். ராமானுஜருடைய காலமே இன்னைக்கு இருந்து 1000 வருஷம் முன்னாடி. அப்போ அவர் ஆசைப்பட்டதுக்கு பண்ணினார்னா அவர் சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு கிரந்தத்துக்கு வியாக்கியானம் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்கு நியாயம் இல்லை. அப்போ அது மினிமம் இன்னும் பார்த்தால் இன்னும் ஒரு 1000 வருஷமாகவும் மிகவும் பழமையான ஒரு கிரந்தமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய தமிழில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் அதற்கும் மிக பல்லாயிரம் வருஷங்கள் பழமையானது. அந்த தமிழ் இலக்கியங்களிலும் கூட நாம் இதே மாதிரியான ஒரு டெஃபினேஷன் தான் பார்க்கிறோம். அதாவது ஒரு புறம் மலைகளால் சூழப்பட்டதும் மறுபுறம் 3 கடல்களால் சூழப்பட்டதுமான இந்த பாரத தேசம் தான் நம்முடையது. அந்த பாரத தேசம் இது தொல்காப்பியத்தில் இருக்கு, பெரும்பானாற்றுப்படையில் இருக்கு, புறநானூறில் இருக்கு, பதிச்சுப்பத்தில் இருக்கு, பரிபாடலில் இருக்கு. ஈவன் நம்ம தினமும் சொல்லக்கூடிய ஒரு சங்கல்பத்தில் வரக்கூடிய ஜம்பு தீபம் அப்படின்றதும் கூட நம்முடைய தமிழ் இலக்கியங்கள், சம்ஸ்கிருத இலக்கியங்கள் இல்லை, தமிழ் இலக்கியங்களில் நாவலன் தன் பொழில் என்ற வார்த்தையோடு கூட நாம் அதை பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு பெரிய தேசமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியதற்கு ஒரு கலாச்சாரம் என்று ஒன்று இருந்திருக்க வேண்டும். ஏன்னா ஒரே தேசம் என்று சொன்னால் ஒரே கலாச்சாரம் இருந்திருக்க வேண்டும்.
அந்த ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு என்னது அப்படின்னு கேட்டால் சுவாமி விவேகானந்தர் பின்னாளில் சொல்றார், அதுதான் பிறர்களுக்காக வாழும் சேவை மனப்பான்மையும் அதற்காக நம்முடைய சொந்த சுயநல ஆசைகளை விடுவதற்கான தொண்டும். அப்போ தொண்டும் துறவும் தான் நம்முடைய தேசத்தினுடைய மிகப்பெரிய லட்சியங்கள் என்று விவேகானந்தர் பகிர்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால் இன்றைக்கல்ல, ஏன்னா நம்முடைய குறிப்பிடப்படும்படியாக சொல்ல வேண்டுமானால் நம்முடைய தமிழக மக்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவெனில், நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினைகள் அது எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் காலத்தால் சில நோக்கங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டவை அன்றி இயற்கையால் ஏற்பட்டது அல்ல. சிலப்பதிகாரம் 2000 ஆண்டுகள் பழமையானது, எல்லாரும் ஒத்துக்கொள்ளப்பட்டது. இந்த சிலப்பதிகாரத்தில் கேட்குற பாண்டியன் கேட்குறான், அம்மா நீ யார் அப்படின்னு கேட்கும் பொழுது கண்ணகி சொல்கிறான், கண்ணகி நான் ஒரு பெரிய செல்வந்தன் வீட்டு மகள் என்று அவள் சொல்லவில்லை, தன்னை ஒரு பெரிய செல்வந்தன் வீட்டு மருமகள் என்றும் அவள் சொல்லிக் கொள்ளவில்லை. அவள் என்ன தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறாள் என்றால், தேராமன்னா செப்புவதுடைய அது சமயம் எள்ளது சமயம் இமையவர் ஐயப்ப புள்ளூர் பொங்கல் யுத்தோன் அன்றையும் ஆவிர் கடைமொழி நடுநா நடுங்க வாயில் கடைமொழி ஊரில் எஞ்சுச்சுடன் தாந்தன் அரும்பரல் புலவனை ஆழியும் அடித்தோன் பெரும்பெயர் புகாரன் பெரியே. அப்போ தன்னுடைய ஒரு தொடையினுடைய ஒரு பாகத்தை அறிந்து ஒரு புறாவை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமைக்கு சென்ற மனுநீதி சோழன் சென்ற சிவி சக்கரவர்த்தியும் ஒரு சாதாரணமான ஒரு கன்றின் கண்ணீரை துடைப்பதற்காக என்ன ஒரு தன்னுடைய மகனையை அழைத்தில் கொடுத்த ஒரு மனுநீதி சோழனுடைய ஊர் என்னுடைய ஊர் என்று அவள் சொல்கிறாள். அப்போ அந்த பரம்பரை நம்முடையது. அந்த பரம்பரை இன்றைக்கு காலத்தால் நம்முடைய இளைஞர்களை சென்று அடையவில்லை. அதை எப்படி கொண்டு சேர்ப்பது என்றால், நம்மிடம் மிக அதிகமான நூல்கள் இருக்கின்றன. தேவாரம், திருவாசகம், நான்மறைகள், பெரிய புராணம் முதலான எத்தனையோ விதமான நூல்களும் நீதி நூல்களும் எக்கச்சக்கமாக குவிந்து கிடக்கின்றன. அதில் ஒவ்வொன்றாக எடுத்து அதற்கு பொருள் கூறி நம்முடைய சிறார்களை அது சென்று அடைய வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் ஒரு நல்ல ஒரு கலாச்சாரத்தை பெற வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மகான்களுடைய துறவியர் பெருமக்களுடைய திருவுள்ளம் மாதிரி. அவருடைய திருத்தடி திருவாடி வாரத்தை பற்றி அந்த மாதிரியான நூல்களை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு நாம் மேற்கொண்டு இந்த வகுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி வருவோம் என்பது பெரியவர்களாக ஆக்கி. So the main sponsor of this hall will now say a few words about his vision, because he has been working for 125 years for this purpose. You can speak in English. I have nothing much to say on this. The way Ramakrishna Mission has been doing for the last 125 years. We have been doing for the last 30 years, starting with Parampara, and now we have built about 100 courses on IKS in all the streams: engineering, medical, law, everything. And we want to take this globally. Probably we'll take help of Ramakrishna Mission to take these courses globally. We have received a lot of inquiries from Europe and US to take these courses. And also we are not only doing from Shastra, we are also developing from Tamil literature, from Telugu, from all the literature, not only just Sanskrit, and including Orissa tribal knowledge. We are making it available for all, particularly the healing system. So I hope we will collaborate with Ramakrishna Mission and move forward. Bharatiya Gyan Parampara, I think this study of this can transform Bharat. If we study this, which is we are in about 1,000 colleges. We have introduced our courses in about 1,000 colleges in the last 6 months. But we have long way to go. There are 40,000 colleges and universities. So we are just touching very probably 2% or 3% of that. So now we are setting up marketing all over the country. So I never thought when I got into this that I will be doing this kind of project. I just thought in a simple way, but the way it is going, I am almost not able to handle
So we are expanding our team also. So So thank you, sir. So what Vivekananda did was marketing of Vedanta. So now we are aggressively we have to do this. We have been too apologetic about this. So Gopal Srinivasan ji is the pillar of strength behind the whole project. That's a few words. it's Gopal Srinivasan who brought me here. I didn't know what work Ramakrishna is doing in IKS in Bhakti Gyan Parampara. But in this visit, I came to know a lot of work which he has been telling me. So I'm really glad. It's really thankful to all. இப்போ ராமகிருஷ்ண மிஷன் திருமுக்கூடல் சார்பாக மகாராஜ் அவருக்கு சுவாமி விவேகானந்தருடைய இமேஜ் மொமெண்டோ கொடுக்குறாங்க. Revered Sri Gautamananda Ji Maharaj and all the many sadhus who have come here today, all people from this area, many people have worked for this project. Sometimes somebody calls you, sometimes somebody sends you, but sometimes a place calls you. This place is a very sacred place, right from the Appane Venkatesha Perumal temple, the Lakshmi Narasimha temple, neighboring Kanchipuram, where nearby Sri Ramanuja himself has stayed, learned and spread our culture from. So this place, when I saw it, it was with my Acharya Swami Parthasarathy, who teaches Vedanta. He had this place and he wanted something to come out of this place. So I feel this place called all of us and said something must happen. And of course, Gautamananda Ji Maharaj and Anand Maharaj instantly took this up as a project, and in record time, the Ramakrishna Mission said, yes, something must come here. So all I have to say is we are all very privileged to be of seva in a place that is truly sacred from time immemorial. No wonder we are called Sanatana Dharma, because this place is also Sanatana. Thank you. மகாராஜ் டாக்டர் சண்முக வேளாண் உங்களுக்கு தெரியும் மகாராஜ், நம்ம டிஸ்ட்ரெஸ் ரிலீஃப் எவ்ரி மந்த் பண்ணுறோம். நம்ம சென்டர்ஸ் எல்லாத்துக்குமே வரும். இப்போது பெர்மனெண்ட் ஃபண்ட் 50 lakhs rupees பெர்மனெண்ட் ஃபண்ட் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ்லி சர்விங் 100%, 80 to 100% intellectually challenged. Already he is helping more than 1,20,000 rupees per month. And now he is going to make a permanent fund for us. So we are blessing. அவங்களுடைய மிஸ்ஸஸ் இவங்க கோயம்புத்தூர், மல்லியங்கண்ணை, செங்கல்பட்டூர் எல்லாத்துக்கும் தமிழ் தமிழாசிரியர் கழகம் பென்சில் அவங்களுக்கு கோபால் ஸ்ரீனிவாசன் படிச்சு அவருக்கு ஒன்று கொடுக்கணும். மலர் நீங்கள் கொடுக்கணும். மலர் நீங்கள் தான் கொடுக்கணும். ஒரு 2 minutes இப்போ நன்றி சொல்லி
எஸ். இப்போது மகாராஜ் நம்ம எல்லாரும் இப்போ வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுதுங்கிறத பற்றி மகாராஜ் சொன்னார். இந்த சென்டரில் இருந்து அண்ட் இந்த நிகழ்ச்சி நான் இத்தனை பேர் வருவீங்கிறது வந்து நான் எதிர்பார்க்காத ஒன்று. இத்தனை பேர் வந்து மகாராஜ் பிளெஸிங்ஸ் வாங்குறது வந்திருக்கக்கூடிய சாதுக்கள் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் எல்லா சாதுக்களும் எனக்கு வந்து இங்கே உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய உதவினால தான் இந்த அளவுக்கு 2 வருஷத்தில் என்னால் இப்படி பண்ண முடியுது. அது இல்லைன்னா என்னால் பண்ணியிருக்க முடியாது. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு சாதுக்களும் எல்லா சாதுக்களும் ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய சாதுக்கள் முழு மனதோடு எனக்கு ஒத்துழைப்பு தந்ததுனால தான் திரும்பவும் ஒரு ஆசை மகாராஜனுடைய ஆசையினால் இந்த சிறப்பாக பண்ண முடிஞ்சது. அவருடைய ரூபால் சீனிவாசன் எல்லோரும் தனிப்பட்ட முறையில் எல்லாருமே திகைன்னு இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். மகாராஜ் எனக்கு எப்போவுமே ஏதோ ஒரு ராசி மகாராஜ் வர நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணும். முதல்ல ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டாங்க. அப்புறம் இப்போது மாஸ் குவார்ட்டர்ஸ் மல்டிபர்பஸ் அதுக்கும் மகாராஜ்க்கு நன்றி. எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் மகாராஜ் அடுத்த வருஷம் சேரக்கூடிய குழந்தைங்க ஒரு 40 பேர் பேரண்ட்ஸோடு வந்திருக்காங்க. முதல்ல அவங்களும் உங்களுக்கு பிளெஸிங்ஸ் வாங்கிப்பாங்க. மிக்க நன்றி அனைவருக்கும். இதில் இவங்க ஆர்கிடெக்ட் பிஎம்சி எல்லாரும் பிளெஸிங்ஸ் வாங்க வருவாங்க. எல்லோரும் பின்னாடி போய் நின்ட்டாங்க. உட்காரத்துக்கு இடம் இல்லை. ஆர்கிடெக்ட் அங்கே நிற்கிறாங்க, பிஎம்சி இருக்கார், கான்ட்ராக்டர் இருக்கார், எலக்ட்ரிக்கல் எல்லாருக்குமே இது இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு அவங்களுடைய ஒத்துழைப்பு, அந்த டீம் ஒர்க் அதுதான் முக்கிய காரணம். தனி ஒரு மனிதனுடைய இது கிடையாது. கலெக்டிவ் டீம் ஒர்க் நேர்முகமாக மறைமுகமாக உதவி செய்த அத்தனைக்கு பேருக்கும் திருமுக்குடல் ராமகிருஷ்ண இயக்கத்தின் சார்பாக பணிவார்ந்த நன்றி வணக்கத்தினை தெரிவிக்கிறேன். நன்றி. Maharaj, I think with your blessings this has come. First, you come here for the 3rd time. So we now will await you next year to inaugurate the school. That is my only prayer. शंकर कांची शंकर मठத்தில் சமயம் கருத்து எல்லாருக்கும் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். மகாராஜ் இங்கே மேலே அமர்ந்திருப்பார். வரிசையாக ஒவ்வொருத்தரும் வந்து மகாராஜ் மேலே இருப்பாங்க. வரிசையாக வந்து பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் நம்ம நுழைவாயிலில் இருக்கக்கூடிய இடத்துல உணவுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கேன். சாதுக்களுக்கும் மற்றவர்களுக்கும் மல்டிபர்பஸ் ஹாலில் இருந்து வெல்விஷர்ஸ் எல்லாருக்கும் வெளியில் மல்டிபர்பஸ் ஹாலுக்கு வெளியில் பிரசாதம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மகாராஜ்